விருச்சிக ராசி மற்றும் விருச்சக லக்னத்துக்கு சனீஸ்வர பகவான் பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் பாவகத்துக்கு போறாரு. அதே போல இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது பகவான் 4ஆம் இடத்தை நோக்கி வரப்போறாங்க. விருச்சிக ராசி மற்றும் விருச்சக லக்னத்துக்கு இந்த சனீஸ்வர பகவான் பஞ்சமஸ்தனி அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது? விருச்சிகம் கலங்காத நாள் இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனசு ரீதியாக கடுமையாக பயப்படாத நபராக இருந்தாலுமே இந்த நேரம் பயப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். இன்னைக்கு பாருங்க, நம்ம பேசும்போது கஷ்டத்திலே வாழ்ற மாதிரி இருக்கீங்க. யாருடைய ஆதரவுமே இல்லைங்க. பணம் தான் வாழ்க்கையில, பணம் தான் பிரச்சனைன்னு ஓடிட்டு இருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பணம் ஓடும்போது பண பிரச்சனைங்க, குழந்தைன்னு ஓடும்போது குழந்தை பிரச்சனைங்க, தொழில் ஓடும்போது தொழில் பிரச்சனை. அந்த மாதிரி எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று அமைதியாகவே இருந்து நான் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைங்க. ஏதோ ஒரு வழியில் எனக்கு வலியும் வேதனையும் கொடுக்குது. எங்களுடைய ராசியே இப்படி தானாங்க. எல்லாருக்குமே நல்லது செய்கிறோம், 100 பேர் கூட இருக்கிறோங்க. ஆனால் யாருக்குமே மனதார கூட எந்த கெடுதலும் நினைக்காத நபர்கள். விருச்சகத்தை பொறுத்தவரை நம்ம சொல்லிட்டே போகலாங்க. விருச்சிக ராசி ஐயோ அம்மா அப்படின்னு பயப்படுவாங்க. ஆனால் விருச்சிக ராசியில் தாய் அன்பு, கடகத்துக்கு இணையான தாய் அன்பு. அங்கே கோவப்படக்கூடாதுங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவமே படாது. செவ்வாய் தான் பார்த்தீங்கன்னா கோவத்தை ஃபோர்ஸாக காமிக்கும். விருச்சகம் அழுகாச்சோட கூடிய பார்த்தீங்கன்னா ஆதங்கத்தை வெளிப்படுத்தும். ஆனால் பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஐயோ இப்படி பேசிட்டோமே, இப்படி மன வருத்தப்படுற மாதிரி பேசிட்டோமே அப்படிங்கிற மாதிரி உடனே அதில் ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க திட்டிக்குவாங்க. அந்த அளவுக்கு மன ரீதியான விஷயத்தில் எப்படி பேசணும், என்னென்னு பேசணும்னு தெரியாமையே பல சமயம் பேசி மாட்டுறது. ஆனால் இன்னைக்கு விருச்சகத்தை பற்றி என்ன பேசிட்டு இருக்கானுங்க வெளியே? இவனுக்கு என்னப்பா வாழ்க்கை, இவனுக்கு அங்கிருந்து பணம் வருது, இங்கிருந்து பணம் வருது, மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்துல பணம் வருது, மனைவி வீட்டிலேருந்து சொத்து வருது, இவன் வாழணுங்கிற அவசியமே இல்லை, இப்படிதான் வாழணுங்கிற அவசியமே இல்லை. இவன் நினச்சா பார்த்தீங்கன்னா இவன் போடுற துணிமணியே 2000 3000 அப்படிதான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எங்கே கம்மி விலை கிடைக்குதோ அங்கே வாங்குவீங்க, எங்கே கம்மி துணி கிடைக்குதோ அது 50 கிலோமீட்டர்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வண்டியில் போய் வாங்கிட்டு வருவீங்க. இன்றைக்கும் பாருங்கள், விருச்சிகத்தை பொறுத்தவரை வண்டி வாங்க காசு இருந்தால் கூட அந்த வண்டி எதுக்கு காசு வாங்கி செலவு பண்ணிட்டு நம்மளோட குடும்ப தேவைக்காக அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தனக்குன்னு ஒரு பொருள் வாங்கி தனக்குன்னு ஒரு செல்ஃபிஷாக திங்க் பண்ணின விருச்சகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. விருச்சகம் திங்க் பண்ணும், செல்ஃபிஷாக திங்க் பண்ணோன்னா தன்னை சார்ந்த நபர்களுக்கும் தன் குடும்பம் சார்ந்த நபர்களுக்கும் தவிர திங்க் பண்ணுமோ தவிர தான் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் விருச்சகத்துக்கிட்ட வெளிப்படாதுங்க. என்ன ஒரே ஒரு கோபத்தை வெளிக்காட்டுறதுனால நிறைய இடத்துல ஐயோ அம்மா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா விருச்சகம் பேர் வாங்கிடுது. அதனாலயே பல பேர் என்னமோ இவங்களை கொலை குத்தம் பண்ண மாதிரியெல்லாம் இன்னைக்கு பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் பாருங்கள், நாளில் சனி, அம்மா என்னால் முடியாதுடா, நீ உன்னை விட அவன் பரவாயில்லடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சகோதர சம்மந்தப்பட்ட உறவுகள் 10 நாள் 20 நாள் பல வருஷமாக பார்த்துட்ருப்பீங்க. சம்சாருக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ பணம் வரவு செலவில் கொடுக்கறது, அம்மா அப்பாவை காப்பாற்றுறது எல்லாம். ஏன் பாருங்கள், ராசிக்கு 9ஆம் இடமே பாக்கியம் மற்றும் பாதகமாக வருது. அப்பாவை காப்பாற்றுறேன், அம்மாவை காப்பாற்றுறேன், அப்படி சொந்த பந்தங்களை காப்பாற்றுறேன்னு போய் கடைசியில் இன்னைக்கு 10 நாள் இருந்தாலும் 20 நாள் இருந்தாலும் அவங்கள பெருசாக பேசுறது, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கறது. இப்போ பல வருடமாக நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க காசு, அதுக்கெல்லாம் என்ன ஒரு பதில்? ஒரு பாசம் காமிக்கிறீங்க, அதுக்கு என்ன ஒரு பதில்னா இல்லை, பதிலே இல்லை. கடைசியில் என்ன? ஏமாற்றம் மட்டுமே தான். இப்படிதான் விருச்சகம் நம்பி ஏமாறுதுங்க. கடைசி காலத்தில் அம்மா கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிட்டாங்க, இப்படிங்கிற சொல்லிட்டாங்க அப்படிங்கிற சதா நேரமும் நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற சிந்தனைகள் தான் ஓடிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடிட்டுருக்கு. இதை ஏமாற்றுறதுக்குலாம் எனக்கு நல்லாவே தெரியுங்க, இதெல்லாம் இப்படி நடக்கும்னே தெரியுங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா விருச்சிகத்தை பொறுத்த வரையும் முன்னெச்சரிக்கையாகவே ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ராசி. என்ன நடக்குதோ ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் நடக்க போகுதுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதான் நடக்குங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃப்யூச்சருடைய ப்ரெடிக்ஷனை கண்டிப்பாக அது நிகழ்காலத்திலே சொல்லக்கூடிய ராசி விருச்சக ராசி. அதனாலேயே வாழ்க்கை தரம் மாறுமா, உயர்த்துமா, எங்களை இனி வரக்கூடிய காலங்களும் எங்களுக்கு பாதிப்பை கொடுக்குமா, இது எல்லாமே நாங்கள் கடந்துட்டோங்க, நாங்கள் கடந்து வந்துட்டுருக்குறோம். இன்றைக்குமே நிறைய அனுபவ அறிவுங்க. அதாவது 1 லட்ச ரூபா கொடுத்தா கூட எங்களுக்கு இந்த அறிவெல்லாம் கிடைக்காதுங்க. நடைமுறையில் பார்த்து மன வருத்தப்பட்டு எல்லாமே தெரிஞ்சு கற்று வச்சுருக்கோம். இன்றைக்கி பாருங்கள், சனீஸ்வர பகவான் சாமியே உங்களுக்கு அனுப்பி இது சாமி தான் உனக்கு வரங்கேளு அப்படின்னாலும் இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. உடனே கேட்டுற மாட்டீங்க வரத்தை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை ட்ரையல் பண்ணி உங்களை தயார் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் இழந்தது, வெளியே எல்லாரும் பேசுறது, அவமானப்படுறது, அவமானத்துக்கே பிறந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்,
சாமர்த்தியமான பேச்செல்லாம் போயிடுச்சுங்க விருச்சகத்துக்கிட்ட. இன்னைக்கு பாருங்க லாபஸ்தானத்துல கேது. இதுக்கு மேல ஒரு லாபம் வந்தா என்ன, அந்த தொழில நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அந்த வழியாவே அந்த தொழில் நடக்கிற வழியாவே போறதுக்கு கூட அந்த தொழிலை விட்டுட்டு வெளியே வந்துட்டோம். அந்த தொழில் ரோட்டுக்கே போக மாட்டீங்க, அதை பத்தி பேசவே மாட்டீங்க, அதை சார்ந்த நபர் கூட பேசாம வாழ்க்கை 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்திடுச்சுங்க அப்படின்னு கலங்காத நாள் இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருப்பீங்க. இன்றைக்கும் அதே கம்பெனியில் போய் அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கஷ்டப்பட்டிருப்பீங்களோ அதே மாதிரி ஒரு கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஓவர் திங்கிங் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஏறக்குறைய இப்படியே இருந்துட்டா என்ன பண்ணுறது, பேரம்பேத்தி காலத்து வரை நம்ம சம்பாதிக்க விட்டுட்டோமே, நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தாமல் விட்டுட்டோமே, அடுத்தவனுக்காக பாடுபட்டு இப்படி விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி நிறையா மன உளைச்சல்கள், நிறையா பாடத்தையும் சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இனி வரக்கூடிய சனி இதெல்லாமே கடந்துட்டீங்க. இனி வரக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி, அவர் பாதம் வணங்கி சனீஸ்வர பகவானை போற்றி போற்றின்னு சொல்லிட்டு சனீஸ்வர பகவானால உங்களுக்கு ஒரு ஏழு முகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா சின்ன முயற்சியில் பெரிய வெற்றி அடைகிறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். முதல்ல 5 முத்தான நல்ல பலன்கள். சனீஸ்வர பகவான் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் பெயர்ச்சி அடைய போறாரு. பார்த்து பயந்து இத்தனை நாளா அடுத்தவன் மத்தியில நீங்க ஓடுறதை விட்டுட்டு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களை பார்த்து மற்றவன் ஓடக்கூடிய காலங்களாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நண்பனா பழகினவன் எல்லாமே ஒரு 100 200 ரூபாய்க்கெல்லாம் இன்னைக்கு உங்களை நம்பியிருக்க மாட்டானுங்க. அதாவது இன்னைக்கு 100 ரூபா 200 கொடுன்னு என்கிட்ட இல்லை காசு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் ஆக்சுவலாக அவன் நல்லா பணம் வச்சிருப்பானான்னு கேட்டிங்கன்னா வச்சிருப்பான். ஆனால் அந்த 100 ரூபாய்க்கு கூட உங்களை மதிக்காமல் நம்பாமல் இருந்திருப்பான். மத்தியில் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் 5 பவுனுக்கு பிரேஸ்லெட் போட்டு அவன் முன்னாடி போய் உட்காரக்கூடிய காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துருச்சு. அது பணம் இருக்குதா இல்லையோ, இனி அந்த மாதிரி பந்தாவாக வாழ்கிறதுக்கு உண்டான வேலையை சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதனால அந்த பேங்க்ல அடமானம் வச்சிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடியே இதில் என்ன சொல்ல வருதுன்னா, எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ, எந்த காசுக்காக நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அதையவே அவங்க முன்னாடி வச்சுக்கிட்டு, அதாவது வீடு வாடகைக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் அந்த வாடகைக்கு காசு கேட்டிருப்பீங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க முன்னாடியே வீடு வாங்குறதுக்கு காசை வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் நீங்கள் பேசுகிற அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுப்பாரு. அதே போல் எதுவுமே இல்லைடா அவன் முடிஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்தியில் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்போவுமே ராசிக்கு 5ல் 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி 5ல் போயிட்டாவே ஒரு யோகம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யோகம். ஏன் யோகம்? அவர் தன்னுடைய 10ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ பணம் வரவை நிச்சயமாக ஏற்படுத்துவார். வீண் செலவு, விரைய செலவு, தண்ட செலவு, சேமிப்பு எல்லாமே சொத்தாக மாறக்கூடிய காலங்கள். உங்களை முன்னாடி அவமானப்படுத்துகிறவங்க மத்தியில் இனி வரக்கூடிய காலங்கள் எந்த செயல்னால பணத்தினால அவமானம், அந்த பணத்து மூலியமாக அவனை வச்சு நீங்கள் அடிப்பீங்க. இல்லை நகை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் அவமானப்பட்டிருந்தீங்க, அந்த நகையாலேயே அவனை வச்சு நீங்கள் அடிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அடுத்தவன் வயிறு எறியக்கூடிய சுச்சுவேஷனை உங்களுக்கு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தனை நாளா அவன் உங்களை வயிறு எறிகிற மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் கடந்து இனி வரக்கூடிய காலங்கள் உங்களை பார்த்து அவன் வயிறு எறியும்னு, ஐயோ ஏன் இவங்க கிட்ட அன்னைக்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிக்கிட்டான், ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கேட்கும்போது கொடுத்துருந்துருக்கலாமோ, இன்னைக்கு பாரு இவன் இப்படி வளர்ந்துட்டானே அப்படின்னு இதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க. சும்மா பெருசாக உங்களை கண்டுக்காம உட்காந்துருப்பாங்க. இன்னி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறோம், ஐயோ வாங்க இப்போ தான் வந்தீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுடைய மரியாதை நிமித்தத்தை நிச்சயமாக உயர்த்துவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உயர்த்துவார். சிறிய வாக்குவாதம்லாம் பண்ணாதீங்க. விருச்சகத்தை பொறுத்த வரையும் வாக்குவாதம் பண்ணுறதுனால, இல்லை வாக்குறுதி கொடுக்கறதுனால, அசுரிட்டி கொடுக்கறதுனால நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்க. வாயை வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், என்ன பிரச்சனையை கிளப்பலான்னு அடுத்தவன் சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கிறான் உங்கள் பக்கத்தில். அதனால் எப்போவுமே வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாக்கால் பார்த்தீங்கன்னா விருச்சகம் வரக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சீக்கிரம் விட்டுருவாங்க. அதனால் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். என்ன பேசுகிறோம், என்ன பண்ணுறோங்கிறத தெரிஞ்சு யோசிக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் வைக்கலாமா வேண்டாமா, வச்சுக்கலாமா, திரும்பி வருமா, இது வந்தால் எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முயற்சி, நாங்கள் ரொம்ப வருஷமாக இந்த ஒரு சொத்துக்காக தான் ஏங்கிட்டு இருக்கோம், இது வந்தால் வாழ்க்கையில் செட்டில் ஆயிரும், இதில் நிறையா பாலிடிக்ஸ் பண்ணி எங்களுக்கு கொடுக்காம பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள். ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மீனராசி தான் பார்த்தீங்கன்னா பங்காளி சண்டை குறிக்கக்கூடிய ராசி. அப்போ அங்கே சனீஸ்வர பகவான் போகிறனால இந்த பிரச்சனைகள்லாம் விலகி பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம். அதே போல் 3ஆம் அதிபதி 5க்கு காதல் சண்டைகள் நிறையா ஏராளமாக வரும். அந்த சண்டைகள்னால பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இத்தனைலாம் நிறைய தடைகள் ஏற்பட்டிருக்கு, தாமதம் ஏற்பட்டிருக்கு. இனி காதலிச்சு திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு, நம்ம நினைச்சவங்களை பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள், பெற்றோர் சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். சனீஸ்வர பகவான் 10ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ நிச்சயமா
இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரே தவிர இனி ஒருபோதும் விருச்சக ராசி மற்றும் விருச்சக கிரகத்தை பொறுத்தவரையும் வீழ்ச்சியை நோக்கி போகவே போகாது. இன்னைக்கு பாருங்க, ராசிநாதன் நீசம். அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகத்தை பற்றி தெம்பா இருங்க, தைரியமா இருங்கன்னு பேசுறது. சனீஸ்வர பகவானுடைய அருளால எங்க வேணாலும் நெருங்குங்க. நீங்க கோயிலுக்கு போகணும், தீபம் ஏத்தணும் அப்படிங்கிறது இல்ல. இருக்கிற இடத்துல 2 தீபத்த போட்டு, "சனீஸ்வர பகவானே நீ பார்த்துக்கப்பா. என் மேல வந்து பார்த்தீங்கன்னா, நான் யாருக்கும் எந்த குறையும் பண்ணல. அப்படி தெரிஞ்சு பண்ணாலும், தெரிஞ்சாம பண்ணாலும், நீ பார்த்துக்கோ. அதை நான் இனிமேல் பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லி, நிச்சயமா அவர பாதம் வணங்கி, எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல 2 தீபத்த போட்டுட்டு, சனீஸ்வர பகவான நினைங்க. நிச்சயமா அவருக்கு கேட்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கேட்கும். ஏன்னா தூண்ல இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்துலயுமே ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவான் நிச்சயமாக இருப்பார். இப்போ வேலை செய்கிற இடத்துல நீங்கள் நினைங்க, தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் நினைங்க, உங்களுக்கு எந்த இடம் மனசுக்கு திருப்தியாக இருக்கோ அங்கே இடத்துல பிடிச்சி நீங்கள் உட்காந்து ஒரு 2 நிமிஷம் சாமி கும்பிட்டிங்கன்னா போதும். அவருடைய அருளால் நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு யோகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரே தவிர ஒருபோதும் வீழ்த்தியை நோக்கி கொண்டு போக மாட்டார்.